அவுட்ஃபிட்ஸ். என்னடா புதுசாக புடவை எல்லாம் கட்டிட்டு உட்காந்துருக்கேன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷன். ஸோ ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்காக ரெடி ஆகிட்டுருக்கேன். ஏர்லி மார்னிங் கிளம்பியிருக்கணும். இப்போ கொஞ்சம் நான் லேட்டாக எழுந்திரிச்சேங்க. நேற்று தான் ஃபங்க்ஷனில் லேட்டாக வந்தாங்களா, அதனால் எந்திரிக்கிறதுக்கும் லேட் ஆகிடுச்சு. சரி பொறுமையாக கிளம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி உட்காந்துருக்கேன். ஆது குட்டிக்கு நான் ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இப்போது இது எவ்வளோ? 2 rupees. ஓகேவா? இது வந்து 2 rupee. அப்போது 2 + 2 எவ்வளோ? அதுவும் 4. அப்புறம் இது எவ்வளோ? ஓகே, இங்கே பாரு. அதுவும் இப்போ டேப் பண்ணுற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ. இங்கே பாரு. 1 2 3 4 5 6. இங்கே பாரு. இது நெக்ஸ்ட் வந்து 5 rupee இருக்கா? இப்போது நம்ம வந்து 6 வரைக்கும் கவுண்ட் பண்ணியிருக்கோமா? 1 2 3 4 5 6. அதுக்கப்புறம் இங்கே 5 டைம்ஸ் டேப் பண்ணும். ஓகேவா? இங்கே 6 வரைக்கும் சொன்னோமா. அடுத்து 7 8 9 10 11. ஓகேவா? 11 rupee. இங்கே ஒரு 1 rupee 12 rupee. அப்புறம் இங்கே ஒரு 2 rupee 13 14. இங்கே வந்து 1 rupee 15 rupees. ஓகேவா? அதாவது அவனை கடைக்கு கூட்டிகிட்டு போனோம்னா அவன் கையிலேயே காசு கொடுத்து, இப்போ 50 ரூபானா 50 ரூபா கொடுத்து ஒரு கிஃப்ட் ஷாப்பு கூட்டிகிட்டு போனால் அந்த 50 ரூபாய்க்குள்ளே தான் அவனுக்கு பொருள் வாங்கணும் அப்படிங்கிறது பணத்தோட வேல்யூ சொல்லி கொடுக்குறேன். அந்த காசை கொண்டு போய் கடையில் கொடுத்து அந்த காசுக்கு என்ன இருக்கோ அது மட்டும் தான் வாங்கணும். ஓகேவா? அதுக்கடுத்து வந்து அந்த 50 ரூபாய்க்குள்ளே என்னென்ன பொருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்டக்காரங்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். ஸோ அவங்கக்கிட்ட கேட்டு அந்த பொருளை வந்து அவன் வாங்கி மீதி காசு ஒரு கார், குட்டி கார் வாங்கணும். ஒரு கார் 20 rupeesனா 2 கார் இது வந்து கிடைக்கும் 50 rupeesக்குள்ளே. மீதி வந்து 10 rupees சேஞ்ச் அவங்கக்கிட்ட கேட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். பேலன்ஸ் எவ்வளோன்னு கேளுங்க ஆண்டி கிட்ட. பேலன்ஸ் எவ்வளோ? 50ல 40 பாயிண்ட்ஸ்னா எவ்வளோ சொல்லுங்க. 10 rupees பாக்கி வாங்கிட்டு வாங்க. ஓகே, பை பை. நம்ம வந்து 1 + 1 சொல்லி புக் அளவில் மேத்தமெட்டிக்ஸ் சொல்லி கொடுக்கூடாது. ஏன்னா அது அப்படி தெரியாததன் விளைவு நான் நிறைய கடையில் சேஞ்சை விட்டுட்டு வந்திருக்கேன், இல்லை தப்பாக கால்குலேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த தப்பு என் பையனுக்கு நடக்கக்கூடாது, அவனாவது கொஞ்சம் உஷாராக பழைக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக நான் அதை சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்களும் ஒரு அம்மா ஒரு 4-5 ஏஜில் இருக்க இல்லை 5+ ஏஜில் இருக்கிற குழந்தைங்க உங்களுக்கு இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். எஸ்பெஷலி இதெல்லாம் நிறையா கிட்ஸ் ஒரு மாண்டசரி ஸ்கூல்ஸ்லேயே வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் கூட்டு போகிறது, அவங்க கையில் ஒரு அமௌண்ட் கொடுத்து எவ்வளோ காசு இருக்குன்னு சொல்லி வாங்கி பேரம் பேசுறது, இந்த மாதிரிலாம் சொல்லி கொடுக்குறாங்க. மீன்வைல் வந்து அவங்க கையில் ஒரு 50 டேஸ்க்கு முன்னாடி ஒரு உண்டியல் கொடுத்து இந்த 50 டேஸ்க்குள்ளே நீங்கள் இந்த எவ்வளோ சேர்த்துறீங்களோ அதில் இருக்கிற காசு எல்லாமே வந்து உங்களுக்கு நீங்கள் தேவையான திங்ஸ் நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேவிங்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் வந்து பண்ணலாம். நான் ஆதிக்குட்டிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால தான் ஒரு மாமா உங்களுக்கு வந்து டிப்ஸ் சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் ரெடி ஆகிறதுக்கு மேக்கப் எல்லாம் ஹெவியாக பண்ண போகிறது இல்லைங்க. ஏன்னா வந்து ஜஸ்ட் ஒரு மாய்ஸ்சரைசிங் க்ரீம் மட்டும் போட்டு போகலாம். எனக்கு ஃபேஸ் வந்து ரொம்ப ஆயிலி, இந்த இடத்துலலாம் வந்து ரொம்ப ஆயிலியாக தெரியும். எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போய்ட்டு அப்படி க்ளோ ஆகும். ஆக்சுவலி வந்து அது ஆயில் ஃபேஸ் அதுங்காட்டி அப்படி க்ளோ ஆகும். ஸோ நேச்சுரலாக க்ளோ ஆகிறது எப்படின்னு பார்த்தா நிறைய மஞ்சத்தூள் போடுங்க, இது விட்டமின் சி ஆயில் எல்லாம் வந்து ட்ராப்பாக விடுங்க அப்படின்னா அதெல்லாம் எங்கே போய் வாங்கி நம்ம காசு கொடுத்து தேய்ச்சி லெமனை பூசுறது மஞ்சளை பூசுறதுன்னு இருக்குது. நமக்கு இருக்கிற பரபரப்பான லைஃப் ஒரு மாய்ஸ்சரைசிங் க்ரீமை வாங்கினோமா போட்டோமா கிளம்பினோமான்னு இருக்கும். பொதுவாக இப்போ இருக்க காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், யாருமே வந்து ஹெவி மேக்கப் எல்லாம் விரும்புறதில்ல. ஈவன் பவுடர் அடித்தா கூட வந்து நீங்கள் 90s கிட்ட அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. அதனால் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் மாய்ஸ்சரைசிங் க்ரீமுக்கு மாறிட்டு அதுக்காக வந்து இதெல்லாம் நான் வாங்கியிருக்கேன். என்ன வாங்கியிருக்கேன்னு காட்டுறேன். ரெடி ஆகும்போது தான் பார்த்தீங்கன்னா எனக்கு ஆல்ரெடி ஒரு மாய்ஸ்சரைசர் வச்சுருந்தேங்க. இதை நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ பேட்சியாக இருக்குது. பார்த்தீங்களா, ரொட்டியாக இருக்குது. இதை நான் அப்ளை பண்ணுறேன் பாருங்கள். பிச்சு தான் அப்ளை பண்ணுறேன் பாருங்க எப்படி வருதுன்னு. இதை எடுத்து போடலான்னு பார்த்தா ஒரு இதுவுமே வரவே இல்லை. 2 வாங்கியிருக்கேன். ஒன்று வந்து விட்டமின் சி டெய்லி க்ளோ லைட் மாய்ஸ்சரைசிங் க்ரீம் மாமா எர்த்தில். இன்னொன்று வந்து பீட்ரூட் ஹைட்ராஃபுல் லைட் மாய்ஸ்சரைசிங் க்ரீம். இது நீங்கள் வந்து பொதுவாக வந்து ஒரு மாய்ஸ்சரைசிங் க்ரீம் வாங்கினா ஃபேஸ்க்கு ஒன்று வாங்கணும், பாடிக்கு ஒன்று வாங்கணும், பேட்சியாக வரக்கூடாது, க்ளோவும் கிடைக்கணும். இத்தனையும் சேர்ந்து எங்கடா வாங்குறதுன்னு யோசிச்சிருந்தீங்கன்னா இந்த மாமா எர்த்தை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நான் ஜஸ்ட் ஒரு சாம்பிள் வந்து இப்போ போட்டு காட்டுறேன். கொஞ்சம் நான் வந்து இதை எடுக்கிறேன். 2 ஃபேஸ்லேயும் இப்போ வந்து நார்மலாக இருக்கா, உங்களுக்கு க்ளோ கொடுக்குற மாதிரி காட்டுறேன் பாருங்கள். ஜஸ்ட் 1 சைட் மட்டும் நான் அப்ளை பண்ணி காட்டுறேன். அதுவே வந்து நேச்சுரலாக க்ளோ கொடுக்குதுங்க. ஏன்னா இது வந்து ஹைட்ரோ அந்த ஆசிட் இருக்கு, பீட்ரூட்டும் போட்டிருக்காங்க. நிறைய இதில் வந்து நம்ம எப்படிரா ஃபேஸ்க்கு போடுறது, பாடிக்கு எப்படிரா போடுறதுன்னு மாற்றி யோசிச்சுட்டு இருக்கோம். அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இது வந்து இங்கே ஒரு மாதிரி க்ளோயாக ஷைனியாக இருக்குது. நான் வேணா உங்களுக்கு வந்து ரொம்ப லைட்டாக இருக்கும், இது வேணால் தொடச்சும் காட்டுறேன் பாருங்களா. நான் வேறு எந்த மேக்கப்புமே போடல, நத்திங். இப்போ வந்து இதுலேயே வந்து லைட் மாய்ஸ்சரைசிங் க்ரீமில் விட்டமின் சி டெய்லி க்ளோ இருக்குது, அதை நான் ட்ரை பண்ணுறேன். இங்கே பாருங்க, இது இந்த சைடு அப்ளை பண்ணுறேன்.
ஃபீல் ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. இந்த ஸ்மெல்லே வந்து பொதுவாக நம்ம உடம்புக்கு வந்து எப்படி தண்ணி நிறையா குடித்தாதான் வந்து நம்ம உடம்பு நல்லா இதாக இருக்குமோ, அது மாதிரி ஸ்கின்னு க்ளோவாக இருக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும், மின்னு இருக்கணும் அப்படின்னா வந்து விட்டமின் சி வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இதில் விட்டமின் சியும் இருக்குது, டர்மரிக் போட்டிருக்காங்க. 24 ஹவர்ஸும் வந்து உங்களுக்கு மாய்ஸ்சரைஸாக இருக்கும் ஃபேஸ். ரொம்ப ஆயிலியாக பிசுபிசுன்னுலாம் வராது. ஸ்கின்னுக்கு ரொம்ப ரெஜுவனேட் பண்ணி கொடுக்கும்னு வைங்களேன். அமேசான், ஃப்ளிப்கார்ட், பர்பிள், நைக்கா எல்லா வெப்சைட்லேயும் ப்ளஸ் வந்து மாமாயத்தோட அஃபிஷியல் வெப்சைட்லேயும் அவைலபிள் இருக்குது. KALAV 2024 அப்படிங்கிற கோடு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 20% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ இதுக்காக இந்த ஆஃபரை நம்ம மிஸ் பண்ணணும், நம்ம வாங்கி யூஸ் பண்ணலாம் இல்லையா? பார்த்தீங்களா, எனக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அவ்வளோதான். ஸ்டில் இதுக்கு முன்னாடி என் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி இருந்தது. இப்போ ஜஸ்ட் நான் வந்து மாய்ஸ்சரைசிங் க்ரீம் மட்டும்தான் போட்டிருக்கேன், வேற எதுவுமே இல்லை. இது ஏன்னா இந்த கையில் உங்களுக்கு தெரியும்ல, இந்த இடத்துல ஸ்கின்ல அப்படி அப்ளை பண்ணியிருந்தா பாருங்க, நத்திங். செம்மையாக இருக்குது சீரியஸாக. எனக்கு வந்து இது வரைக்கும் வந்து மாமாயத் ப்ராடக்ட்லேயே இது ரொம்ப பிடிச்சிருக்கு. மாமாயத்தை வந்து எப்பயுமே வந்து கஸ்டமர்ஸோட ஃபீட்பேக்கு ரொம்பவே ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அதாவது ஆனியன் ஷாம்பு இருக்கு இல்லையா, அதுக்கு நீங்கள் கொடுத்த ஃபீட்பேக் வந்து அவங்களுக்கு ரொம்பவே அதை எடுத்துக்கிட்டு பொதுவாக ஒரு ப்ராடக்ட் வந்து ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, இன்னோவேஷனாக ஏதாவது கொடுத்துட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு. அவங்க வந்து பிளாஸ்டிக் பாசிட்டிவ் வேறு, இந்த பிளாஸ்டிக் எல்லாமே ரீசைக்கிள் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி ரிசர்ச் பண்ணி இன்னோவேட்டிவாக பீட்ரூட் போடலாம், இல்லை லெமன் போடலாம், இந்த மாதிரி விட்டமின் சி ஆட் பண்ணலாம், டர்மரிக் ஆட் பண்ணலாம்னு எல்லாமே பார்த்து பண்ணிட்டு இருக்காங்க. மாமாயத்தோட இந்த ப்ராடக்ட் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வந்து நான் வந்து ஜஸ்ட் வந்து பொட்டு இதெல்லாம் வச்சு நான் ரெடியாக போகிறேன். ஒரு செயின் ஒன்று வாங்கி கொடுத்தாங்க அக்கா. ஸோ அது எல்லாத்தையுமே போட்டு நான் ரெடியாக போகிறேன். ஃபங்க்ஷனுக்கு நான் போய் அங்கே வீடியோ எடுக்க மாட்டேன், பட் ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து நம்ம என்னென்னலாம் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து தொடர்ந்து ஒரு டே இன் மை vlog-ஆ வரும். பாருங்கள், இந்த saree எப்படி இருக்குது அப்படிங்கிறது சொல்லுங்கள். இதுவும் என் சிஸ்டர் தான் வாங்கி கொடுத்தாங்க. உங்களுக்கு வேணா கமெண்ட்டில் கேளுங்க, அது எங்கே வாங்கினாங்க, என்ன கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். பட் மறக்காமல் மாமாயத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பாய். சொல்லமா, பாய். இப்பதான் மகேஷா அத்தைன்னு சொல்லியிருக்கான். இதுக்கு முன்னாடி வரைக்கும் மகேஷா வீட்டு புண்ணியாசினிக்கு போகலாம், மகேஷா வீட்டு புண்ணியாசி. ஏன்னா நீ தான் பேர் வச்சு அவளுக்கு. நான் பேர் சொல்லி கூப்பிடலாம், நீ கூப்பிடக்கூடாது. என்னெல்லாம் வேணும் பப்பி? வராலாமா, வாங்கிட்டு வராலாமா? பூஸ்ட். டேய், வீட்டுக்கு என்ன வேணும்னு கேளுடா. ஃப்ரூட்ஸா? சரி, ஓகே, சொல்லுங்கம்மா என்னென்ன வேணும்னு. தேங்காய், பழைய வெங்காயம், பூண்டு, அப்புறம் தேங்காய், வெந்தயம், ஓகே, மொளகா, வரமிளகா, பச்சை பயிறு, கடலை, தக்காளி, மெகவட்டி வாங்கி தரல. எங்க வீட்டில் இந்த பீடி குடிக்கிற பழக்கம் வந்து யாருக்குமே இல்லை. அப்பாவுக்கு அந்த கெட்ட பழக்கம் இல்லை. ஆனால் அப்பப்போ இங்கே வீட்டுக்குள்ளே அங்கே இங்கே நிறைய இடங்கள்ல இந்த பீடி வாசம் வந்துட்டே இருக்கு. அது ஏன்னே தெரியல. ஒரு சில டைம் டக்குன்னு வருது, ரொம்ப கிட்ட இருந்து பீடி பிடிக்கிற மாதிரி இருக்குது. இப்போ எனக்கு இந்த இடத்துல ஃபீல் ஆகுது. ஆனால் இங்கே பாருங்கள், யாருமே இல்லை, சுற்றி யாருமே இல்லை. நான், அம்மா, அதுன்னு அப்பா உள்ளே படுத்திருக்காரு, அவ்வளோதான். ஆனால் நல்ல பீடி வாசம் வருது. உள்ளேயும் வருதா? உள்ளே வருதா? இது ஏன் இப்படி வருதுன்னு நீங்கள் ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வந்துருவாடா, ஃபோட்டோ வச்சுட்டு எப்படி எல்லாம் இது பண்ணுற மாதிரி. வந்துடுவாங்க பாபி, சரியா? 10 நிமிஷம் தானே ஆகுது. 12 மணிக்கு அப்படியே சொன்னேன். என்னது பார்த்தாச்சு இல்லை மறுபடியும்? இவ்வளோ நேரம் அவன் அதுக்கு உனக்காக தான் காத்துட்ருக்கான். இந்த வீடியோ பார்த்து ஃபோட்டோ காட்டுறா. இந்த ஃபோட்டோவை வச்சுட்டு இது மாதிரியே பப்பி வரணும் சொல்லியிருந்தேன். அந்த ட்ரெஸ்ஸை போட்டு வந்துருக்காங்களா? எல்லாம் வந்துருச்சான்னு பாருடா. அது எதுக்கு பப்பி? அது வேற பைக். பப்பி இல்ல, பப்பி ஸ்கூட்டர்ல தான் வருவா. அப்படிங்க நீ தான சத்து மாவு கேட்ட? இங்க ஆதனுக்கு சத்து மாவு பாருடா. ஒரு வழியா நமக்கு கிடைச்சிருச்சு. அது நீ போட்ட லிஸ்ட்ல கரெக்டா இருக்கான்னு பாருடா. பப்பி வாங்கிட்டு வந்துட்டா. இது ஏதோ லீக் ஆகுது. அது விட்டு
என்னடா இதுக்கு தான் ஹெல்ப்னு கத்திட்டு கிடக்குறியா?